ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 17 இரண்டாவது பகுதி. ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சு வந்திருக்காங்க. குறிப்பா இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்ல நினைக்கிற விஷயம் அப்படிங்கிறது, அவன் கர்மம் செய்ய மாட்டான், ஆனாலும் அவன் உடல் கர்மம் செய்யும். அது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது. சோ அதை இப்போ இந்த இடத்துல கண்டினியூ பண்றார். இவ்விதமாக அவனிடத்தில் தான் ஒரு கர்மம் செய்தேன் என்ற பாவம் பாராட்டுவது முடியாததாக போய்விட்டாலும், இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, இந்த பாடியவே நான் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாடி செய்கின்ற அந்த காரியத்தை நான் கர்த்தா நான் செஞ்சேன்னு அவனால எப்படிடா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. சோ தேர்ஃபோர் இப்போ அவன் செய்வதில்லை அப்படின்றது 100% கன்ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சுதான். அப்படிங்கிறதுனால அவன் அந்த உடம்பு வந்து எதுவுமே செய்யாம அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது இல்லையா? சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அவன் தான் ஒரு கர்மம் செய்தேன் என்ற பாவம் பாராட்டுவது முடியாததாக போய்விட்டாலும், அவனுக்கு தேகம் இருக்கும் அளவுக்கும் தேகத்தினின்று கர்மங்கள் உண்டாகி தோன்று கொண்டுதான் இருக்கும். சோ அவன் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அப்படின்னா, அவன் உசுரோடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் எப்பயுமே பெர்மனண்டா இருக்கக்கூடியவன். அவன் ஆத்மஸ்வரூபம்னு முடிவு பண்ணிட்டான். பட் இந்த பாடி அப்படிங்கிறது இருக்கும் வரைக்கும் அந்த பாடி சம் ஆக்ஷனை பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்பா கர்த்தாவே இல்லாம கர்மா எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இந்த பாடி அப்படிங்கிறது இப்போ ஒரு கார் இருக்கு, டிரைவர் இல்லாம எப்படி கார் ஓடும்? ஓட்டுறவன் இருந்தா தானே அந்த கார் ஓட்ட முடியும் அப்படின்னு எல்லாம் நமக்கு டவுட் வரும். ஏன்னா இவன் தான் செய்வதில்லைன்னு முடிவு பண்ணிட்டான், ஆனாலும் அவன் பாடி இயங்கும்னு சொல்றாரே அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் வருது இல்லையா? அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் அடுக்கிறாரு பாருங்க. காற்றடித்து ஓய்ந்து போன பின்னும் மரத்தின் ஆட்டம் ஓய்ந்து போகாதது போலே. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே என்னன்னா புரிஞ்சுக்க வேண்டியது. நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நம்ம வந்து ஏற்கனவே கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்திருக்கோம். அதுல சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்து நமக்கு செயல்படும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம அவேர்னஸே இல்லாம இருந்தா கூட நம்ம அழகா அதை டிரைவ் பண்ணி நம்ம எடுத்துட்டு போய் சேர்ந்துறோம் அப்படின்னு எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள நம்ம வந்து இந்த இடத்துல ஈக்குவேட் பண்ணாதான் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ எந்தெந்த நேரத்துல என்னென்ன மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், இது எல்லாமே நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பதிஞ்சிருக்கு. பட் என்ன சப்கான்சியஸ் சொல்லும் போது விருப்பு வெறுப்பு சேர்ந்து ஒரு பதிவாக இருக்கக்கூடும். ஆனா இந்த ஞானி அப்படிங்கிறவனுக்கு அந்த சப்கான்சியஸ் அப்படிங்கறத பியூர் கான்சியஸ் போட வேண்டியது இருக்கு, அவ்வளவுதான். பட் எப்படி சப்கான்சியஸ் ஆட்டோமேட்டிக்கா செயல்படுதோ அதே மாதிரி அவனுடைய பியூர் கான்சியஸ் ஆட்டோமேட்டிக்கா செயல்பட போகுது, அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய அந்த பூர்வ பிரகிருதியின் அம்சத்துல இதுவரைக்கும் அவனுக்கு வாழ்ந்து வந்த விதத்துல அவனுடைய குணாதிசயத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எப்படி நமக்கு சப்கான்சியஸ்ல ஜென்ம ஜென்மமா இருக்கக்கூடிய இயல்புகள் எல்லாம் பதிஞ்சிருக்கோ அந்த மாதிரி இவனுக்குள்ளேயும் எல்லாமே பதிஞ்சிருக்கு. என்ன இவன் ஞானி ஆகும் போது அதுல லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறது எல்லாரும் இல்லாம செயல்படும் ஆட்டோமேட்டிக்கா. என்ன சொல்றது, சிவா கான்சியஸ் சாரி ஈஸ்வரா கான்சியஸ்ல இருந்து செயல்படக்கூடிய ஒரு நிலையில இருப்பான். பட் ஈஸ்வரன் எப்பயுமே சுயமா எதையுமே செய்ய மாட்டான்னு நமக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய எண்ணங்களை பேஸ் பண்ணி தான் அவன் ஆட்டுவாங்கிறதும் நமக்கு தெரியும் இல்லையா? அப்படிங்கிறப்போ ஞானியை எப்படி ஆட்டுவான் இப்படிதான் கொஸ்டின். இந்த சப்ஜெக்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானி அவன் தான் செய்கிறேன் என்ற பாவத்தை விட்டுட்டா கூட, அவன் செயல்படவில்லை என்றாலும் கூட அவன் உடம்பு செயல்படும். எப்படி அப்படிங்கிறதா இங்க முக்கியமான சப்ஜெக்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி அப்படின்றப்போ நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா என்ன சொல்ல வரேன்னா, நாம அவேர்னஸே இல்லாம இருந்தா கூட நம்மளுடைய ப்ரோக்ராம் சப்கான்சியஸ் ப்ரோக்ராம் நம்மள எவ்வளவோ நேரங்கள்ல நம்ம ஆட்டோமேட்டிக்கா செயல்படுறத நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கோம். இது ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் 100% ஷூட்டட் ஃபார் அ ஞானி. ஏன்னா நம்ம சப்கான்சியஸ்ல லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கரப்ஷன் டேட்டா கூட இருக்கு. பட் அந்த இடத்துல ஞானிக்கு வந்து அது இருக்க வழியே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, சரணாகதி அடைந்த பக்தனை பத்தி நான் அடிக்கடி பேசியிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனை இயக்குவது இறைவனாகத்தான் இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இறைவன் அப்புறம் இறைவனுக்கு இன்னொரு தன்மை என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இறைவன் சுயமாக தானாக எதையுமே செய்ய மாட்டார், ஜீவனுடைய எண்ணங்களுக்கு அடிப்படையில தான் அவர் எல்லாத்தையுமே செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப இங்க சரணாகதி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா அப்ப அவர் சுயமா செய்வாரா அப்படின்னு கேட்டா, அவர் சுயமா செய்யல, இவனுடைய குணாதிசயங்களின் அடிப்படையில அதே சமயத்துல விருப்பு வெறுப்பு இல்லாம இவன் இருந்தால் எப்படி இயங்குவானோ அப்படி அவர் இயக்குவார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள், சரியா? அப்போ
என்னுடைய பிராப்த கர்மத்தின் அடிப்படையில என்னென்ன நடக்கணுமோ அது நடந்துட்டு தான் இருக்க போகுது. அப்படி நடக்கும்போது என்னுடைய இயல்பின் அடிப்படையில ஆனா விருப்பு வெறுப்பு இல்லாம நான் செயல்பட்டேன். ஏன்னா ஈஸ்வரன் சுத்த சாத்வீகன். அவன் கிட்ட விருப்பு வெறுப்புன்றது சுத்தமா கிடையாது. இங்க இவன் போய் அங்க சரண் ஆயிட்டான். அப்படிங்கிறப்போ அந்த விருப்பு வெறுப்பற்ற தன்மைங்கிறது இவனுக்குள்ள என்ட்ரி ஆயிடுது. இவனுடைய அந்த இயல்பு விருப்பு வெறுப்பு இல்லாம செயல்படுது. அப்ப இறைவன் தான் இயக்க போறான். சரணாகதி ஆயிட்டான் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அவன் தான் இயக்கி ஆகணும். அது எப்படி அப்படின்னா இவனுடைய இயல்பை விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவன் இயக்குவான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்ப இவர் எக்ஸாம்பிள் ஃபுல்லா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? காத்து அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் கூட மரம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரிய காத்து அடிக்குது, மரம் வந்து இப்படி இப்படி ஆடிட்டு இருக்கு, காத்து நின்றுடுச்சு. பட் இருந்தாலும் இது என்னுடைய ஷேக் வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிள்னா ஃபேனுங்க. நீங்க ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அது டக்குன்னு நிக்குதா? அது கொஞ்சம் நேரம் கழிச்சுதானே நிக்குது. அப்போ ஆற்றவன் இல்ல, ஆனாலும் அது ஆடிட்டு தானே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபேன் எக்ஸாம்பிள் கூட நீங்க ஈஸியா எடுத்துக்கிறோம். அந்த மர எக்ஸாம்பிள் புரியலன்னா சரியா? பட் எதுக்காக சொல்லப்பட்டதுன்றது ரொம்ப முக்கியம். இங்க ஆற்றவன் இல்ல அப்படின்னா யார் ஆடுறா? ஏற்கனவே நீ எப்படி ஆட்டினையோ அதை பேஸ் பண்ணி கண்ணன் விருப்பு வெறுப்பு இல்லாம ஆட்டுவான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரி, ரிலேட்டடா நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாரு, படிக்கிறேன். கற்பூர பரணியிலிருந்து கற்பூரம் முழுவதும் செலவாய் போன பின்னும் அதன் வாசனை மிகுந்து நிற்பது போலே. இப்போ ஒரு கற்பூரம் ஒரு இடத்துல நிறைய ஏத்தி வச்சிட்டீங்க. அது ஃபுல்லா நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. எரிஞ்சிட்டு இருக்கும் போது வாசனை வருது. இட்ஸ் நாட் அ மேட்டர். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் எல்லாம் எரிஞ்சு முடிச்சிருச்சு. இப்ப எல்லாம் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல வாசனை இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. சரியா? அப்ப அது எப்படி வந்தது? அங்க என்ன வாசனை இருக்கும்? கற்பூர வாசனை தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? அங்க இருக்கும், வாசனை இருக்கும்னு மட்டும் இல்ல. அது என்ன வாசனை இருக்கும்னா கற்பூர வாசனை தான் இருக்கும். இப்ப நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த ஸ்ரீன்ற பாடி ஆடிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்ரீ அப்படிங்கிறவன் சரணாகதி ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா இந்த பாடி நின்னுடாது, அது இயங்கும். ஆனா அது ஸ்ரீயாகவே தான் இயங்கும். பட் விருப்பு வெறுப்பு அங்க இருக்காது. ஏன்னா நான் யாரோட சரணா இருக்கேன்? ஈஸ்வரனோட, அவனுடைய சாத்விக குணத்தோட. அங்கே விருப்பு வெறுப்பு இருக்க சான்ஸே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈஸ்வரன் இந்த உடல், அதாவது ஈஸியா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஏற்கனவே ஓடின ஓட்டம் எப்பயுமே 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை ஓட்டுனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த லைன் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் தூரம் ஓடிதானே நிக்கிறாங்க. அப்போ 100 மீட்டர் அந்த கிராஸ் பண்ற வரைக்கும் தான் அவன் எஃபோர்ட் எடுத்தான். சரியா? ஃபுல் எஃபோர்ட் எடுத்து ஓடுறான். அந்த லைன் வந்ததும் அவன் எஃபோர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டான். அவன் எஃபோர்ட்டை ஸ்டாப் பண்ணா கூட வந்த வேகத்துல அவன் பாடி கொஞ்ச நேரத்துக்கு ஓடிட்டு தான் நிக்குது. அந்த மாதிரி இங்கே இவன் ஸ்டாப் பண்ணிட்டா கூட இவனுடைய பாடி இவனை பேஸ் பண்ணி, சோ இவனுடைய அந்த இயல்பை பேஸ் பண்ணின்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கற்பூர வாசனை தான் வரும் அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக. ஈஸ்வரன் இயக்குவான்றதுக்காக சுயமா அமைச்சதுக்கு இயக்குறது இல்லைங்கிறதும் உண்மைதான். பட் அவன் தான் இயக்குறான் படிக்கிறதும் உண்மைதான். ஏன்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் தானாக இயக்கம் நடக்கிறதுங்க. இயக்கம் தானா நடக்கிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்க ஃபுல்லா நான் படிக்கும்போது ஹைலி உங்களுக்கு ஒரு பெரிய இன்சைட் கிடைக்க போகுது. என்னன்னா, ஞானி அப்படிங்கிறத எப்ப புரிஞ்சுக்கலாம்? இதெல்லாம் படிச்சு முடிக்கும் போது நீ இப்படி வாழ்ந்தாதான் ஞானின்னு ஒத்துக்க முடியும். நீ எதுவுமே செய்யக்கூடாதுங்க. ஆத்மா எதுவும் செய்வதில்லைன்னு இவ்வளவு ஆணித்தரமா இவ்வளவு நேரம் ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமும் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம ஏமாத்திட்டு இருக்கோன்ற மாதிரி அர்த்தமாயிடும். நம்ம எதுவுமே செய்யாம ஆனா அது தானா நடக்கக்கூடிய சாட்சியா வேடக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஆத்மானுபவம் அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல ரொம்ப அழகா வர்ணிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் ஒவ்வொன்னா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபேன், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கற்பூர பரணி, நெக்ஸ்ட் பாட்டின் சப்தமும் பக்க வாத்தியங்களின் முழக்கமும் ஓய்ந்து போன பின்னும் அப்பாட்டால் மனதில் ஏற்பட்ட உல்லாசம் மிகுந்து நிற்பது போலே. சோ ஒரு ஒரு பாட்டு, செம்மையான பாட்டு. நமக்கு நாடி நரம்பெல்லாம் வந்து அப்படியே தெரிவிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகத்தை கொடுத்த பாட்டு. பாட்டு நின்றுடுச்சு. அடுத்த செகண்ட் உனக்கு வந்து இந்த ஃபீல் ஸ்டாப் ஆயிடுமா என்ன? You got a tremendous feel because of that song. ஒரு பர்டிகுலர் பாட்டுனால உனக்கு எக்கச்சக்கமான ஒரு ஃபீல் கிடைச்சது. பாட்டு நின்னதுக்கு அப்புறம் டக்குன்னு ஃபீல் ஸ்டாப் ஆயிடுமா அப்படின்னா நிக்காது. இட் வில் டேக் a little bit of time. அந்த ஃபீல்லே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தானே நீ இறங்குவ. So this is another example. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பாட்டுல ஏற்பட்ட உல்லாசம் அந்த ஃபீல் தான் இருக்கும்.
முதல்ல என்ன சாங் வந்ததோ அந்த இதுல என்ன ஃபீல் கிடைச்சதோ அந்த ஃபீல் தான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் காணாம போகும் அப்படின்னு சொல்லி சேர்ந்து புரிஞ்சுப்பாங்க. ஒரு பூமி மேல் புரண்டு வந்த ஜலப்பிரவாகம் முற்றிலும் வற்றி போன பின்னும் ஈரம் மிகுந்து நிற்பது போலே. ஒரு ஜலம் தண்ணி போகுது, நீங்களும் ஊத்துங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடம் தண்ணி எடுத்து பூமியில ஊத்திக்கங்க, பூமியில பாக்குறீங்க தண்ணியை காணும். தண்ணி காணும்ல, தண்ணி தான் காணல இல்ல, ஆனாலும் ஈரம் இருக்குமா இருக்காதா? ஈரம் ஆறுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகுமா ஆகாதா? தண்ணி சுத்தமா இல்லப்பா, தண்ணி சுத்தமா இல்லாம இருந்தா கூட ஆனால் தண்ணி இருக்கும். தண்ணி இல்ல ஆனா இருக்கு, எப்படி? அப்படி இப்படித்தான். அவன் செய்ய மாட்டான் ஆனா செய்வான், எப்படி இப்படித்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ அந்த ஈரம் கொஞ்ச நேரத்துக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது காணாம போயிடும். சோ பெர்மனண்டா அவன் பண்ணிட்டு இருப்பான்னு அர்த்தம் இல்ல. சோ ஒன்ஸ் இவன் ஆத்ம தத்துவத்தை ரியலைஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் இவன் எவனும் செய்ய மாட்டான். இவன் செய்யாமலே இருந்தாலும் இவன் பாடி இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளத்துக்கு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சூரியன் அஸ்தமித்து போன பின்னும் சந்தியா காலத்தில் அவன் வெளிச்சம் இருந்து நிற்பது போலே. டோட்டலா அஸ்தமனம் ஆயிடும், பட் ஆனாலும் அவனுடைய பிரகாசத்தினால நமக்கு ஒரு வெளிச்சம் இருந்துகிட்டு தானே இருக்கு. அவன் காணாம போயிட்டான் ஆனாலும் அவனுடைய வெளிச்சம் இருக்குல்ல, அப்படி நான் இவன் செய்யவே இல்லை ஆனாலும் என்னுடைய பாடி இயங்கும்ன்றத இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு பானம் லட்சியத்தை வேதித்து விட்ட பின்னும் அதன் வேகம் மிகுந்து நின்று அது போய்கொண்டே இருப்பது போலே. எத்தனை எக்ஸாம்பிள் பாருங்களேன். இவருக்கு தோணுது ஐயோ நமக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக என்ன லவ் அவருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லாம் மரமண்டைகள் முடிவு பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவனுங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியாது, டன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் எனத்தையாவது ஒன்னாவது உள்ள நுழைச்சிடலாம் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் வந்து எழுதியிருப்பாரோ அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணுது. என்ன அழகான எக்ஸாம்பிள் பாருங்க. ஒருத்தன் அம்மை எடுத்து எய்றான். உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் அப்படிங்கிற இலக்கு, ஆப்பிள் அடிக்கணும்னு எய்றான். ஆப்பிள் ரெண்டா பிளந்துருச்சு, இலக்கு அடைஞ்சிருச்சு இல்ல. அம்பனுடைய நோக்கம் என்னங்க? அம்பனுடைய நோக்கம் ஆப்பிள சிதைக்கணும், அவ்வளவுதானே. ஆப்பிள் தான் ரெண்டா பழந்துருச்சு இல்ல. ஆப்பிள் ரெண்டா பழந்துட்டு அந்த அம்பு அங்கேயே கீழே வந்துருமா? அது ரெண்டா பழந்துட்டு அந்த வேகம் அப்கோர்ஸ் ஆப்பிள பழக்கும் போது கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் அதுக்கப்புறமும் இந்த வேகம் இருக்கும் மட்டும் அது கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் தானே விழுவும். அந்த மாதிரிதான். சோ இவன் பாடியை இயக்குவதில்லை, நான் பாடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோட்டலா இந்த பாடியை விட்டு அவன் வெளியே வந்துட்டாலும் ஸ்டில் அது வந்த வேகத்துல கொஞ்ச நேரத்துக்கு அது ஆடிக்கிட்டு தான் போகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இத்தனை எக்ஸாம்பிள் சொல்றாரு. உயர்வனுடைய சக்கரத்தின் மேலிருக்கும் மண்ணை ஒரு கலையமாக செய்து அந்த கலையத்தை பிரித்தெடுத்து விட்ட பின்னும் சக்கரம் சுழன்று கொண்டே இருப்பது போலே. இதை நான் ஃபேன் எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லிட்டேன். சோ கிட்டத்தட்ட அந்த ஃபேன் எக்ஸாம்பிள் ரிலேட்டட் தானே. குயவன் மண்பானையை எப்படி செய்வான்னு தெரியும் இல்லையா? பெரிய குச்சியை வச்சுக்கிட்டு அது ஒரு சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்தை வந்து நல்லா அப்படி சொல்லிட்டு விடுவாரு. அது பாடு சுட்டிட்டு இருக்கும், அந்த சுத்திட்டு இருக்கிறதுல இந்த மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பானையெல்லாம் பண்ணுவாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இந்த பானையை பண்ணி முடிச்சிருவாருங்க, ஃபுல்லா பானையை பண்ணி முடிச்சுட்டு எடுத்து வச்சிருவாரு, ஆனாலும் அது சுத்திக்கிட்டே இருக்கும். So the purpose has finished. போது சுத்துச்சு அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அவன் சுத்துறாரு, அவன் சுத்துச்சு அப்படின்னு சுத்தி விட்டாருல, சுத்திட்டு அவர் கம்ப எடுத்துட்டாருல, அதுக்கப்புறம் அவர் ஒண்ணும் பண்ணல இல்லை. ஆனா அவர் கொடுத்த அந்த எஃபோர்ட் அது முழுசா நிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகுமா இல்லையா? அந்த மாதிரி இவன் இத்தனை நாட்களாக வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கையின் வேகத்தோடு இன்னும் அது இவன் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அது போயிட்டு தான் இருக்கும். பட் இதுல மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கடுகளவு கூட இருக்காது. கம்ப்ளீட் ஈஸ்வரனுடைய சப்போர்ட்ல அது அந்த இயல்புல வந்த வேகத்துல அது போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறத சேர்த்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? தேகத்தில் பற்று அருந்து போன பின்னும் எந்த பிராப்த கர்மத்தில் இப்பதாங்க வராரு தியரிக்கே. சரியா? திருஷ்டாந்தம் எத்தனை எக்ஸாம்பிள் சொன்னா ரெண்டா இவ்வளவும் சொல்லி முடிச்சு இத்தனை எக்ஸாம்பிள் இதுக்காக சொன்னேன் நான், நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லும் போதும் நான் வந்து அந்த எதுக்காக இது சொல்லப்பட்டது அப்படிங்கிறத சேர்த்து சொல்லிக்கிட்டே வரேன். இப்ப தேகத்தில் பற்று அருந்து போன பின்னும் எந்த பிராப்த கர்மத்தின் காரியமாய் தேகம் உண்டாயிற்றோ அந்த கர்மம் பழபோகத்தால் முடிவு பெறாத வரைக்கும் அந்த தேகத்தை ஆட்டி வைத்துக் கொண்டுதான் இருக்கும். சரி, எனக்கு வந்து குட் கர்மாஸ் அண்ட் பேட் கர்மாஸ் ரெண்டுமே இருக்கு. பிராப்த கர்மம், செஞ்சித்த கர்மம், ஹாமிய கர்மம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஸ்டார்டா சொல்லிடுறேன். ஆக்சுவலி
சஞ்சித கர்மா அப்படின்னா நம்ம ஜென்ம ஜென்மமா சேர்த்து வச்ச அந்த கர்ம மூட்டைக்கு சஞ்சித கர்மா அப்படின்னு பேரு. இப்போ நாம ஏற்படுத்திய அடுத்த ஜென்மத்துக்காக நம்ம எழுதுறோம் இல்லையா, இதுக்கு அஹாமிய கர்மா அப்படின்னு பேரு. பிராப்த கர்மா அப்படின்னா நான் பிறக்கும் போது இந்த ஜென்மத்துக்குன்னு சொல்லிட்டு அலாட் பண்ணிடுவாங்க இல்லையா. சஞ்சித கர்மா அப்படின்னா இத்தனை ஜென்மமா நான் சேர்த்து வச்ச அந்த கர்ம மூட்டையிலிருந்து கொஞ்சம் பிரிச்சு எடுத்து, ஏன்னா இந்த ஜென்மத்துல நான் அவ்வளவுதானே அனுபவிக்க முடியும். அப்ப இந்த ஜென்மத்துக்காக பிரிச்சு எடுக்கப்பட்ட அந்த ஒரு கர்மத்துக்கு பிராப்த கர்மா அப்படின்னு பேரு. சரியா? இந்த பெரிய கர்ம மூட்டையில இருந்து ஒரு பைய எடுத்து வச்சதா வச்சுக்கோங்க, இதுதான் பிராப்த கர்மா. பட் அதுல என்ன இருக்கும்னா போத் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்கும். புண்ணிய கர்மா இந்த பாப கர்மா ரெண்டுமே அதன்படி எனக்கு வந்து நிறைய நல்லதும் கெட்டதும் நான் வந்து டோட்டலி ஐ ஹவ் கம் அவே ஃப்ரம் திஸ் பாடி. நான் பாடியே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு ஞானி ஆயிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா கர்மா எல்லாம் யாருக்குன்னு அந்த பாடிக்கு தான். எனக்கா கர்மா? நான் ஆத்மஸ்வரூபம்ப்பா, எனக்கு எப்படி கர்மா வரும்? நான் தான் கர்மாவே செய்ய மாட்டேன். ஆத்மா கர்மாவே செய்யறது இல்லை, அதுக்கு எப்படி வந்து கர்மா வட்டும்? சரியா? அப்ப கர்ம பலன் வட்டும். அப்ப கர்ம பலன் அதுக்கு கிடையவே கிடையாது. அப்ப யாருக்கு? இந்த பாடிக்கு. இவன் பாடியை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமும் இந்த பாடிக்கு அந்த பிராப்த கர்மா இருக்கு. அப்ப அந்த பிராப்த கர்மா இருக்கு மட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு நடக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் நடந்து அதை அனுபவிக்கணும். அனுபவிச்சு முடிச்சாதான் அந்த கர்மா தீருமா. அது நல்ல விஷயமாகட்டும் அல்லது கெட்ட விஷயமாகட்டும். ஓகேவா? சோ சிமிலர்லி ஏதாவது கெட்டது நடக்கணும்னு இருந்தா அதுவும் நடக்கும். நல்லது நடக்கணும்னு இருந்தா அதுவும் நடக்கும். பட் எல்லாத்தையுமே இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறது மட்டும் தான் ரொம்ப முக்கியங்க. இவன் ரியாக்ட் பண்றது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம ரியாக்ட் ஆகும். பிகாஸ் அவனே அங்க இல்ல. அப்ப ஈஸ்வரனுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்ல. அப்ப ஈஸ்வரன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இவனுடைய இயல்பை பேஸ் பண்ணி இந்த பாடி இயங்கும்ன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எது வரைக்கும் அப்படின்னா அந்த பிராப்த கர்மா தீரும் மட்டும். அதுக்கப்புறமா வந்து அந்த பாடி கூட அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றதோடு, அந்த பாடி இருந்தாலும் இல்லைனாலும் ஆல்ரெடி ஞானி ஆயிட்டான். பட் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு நமக்காக பேசிட்டு இருக்காருங்க இதெல்லாம். இந்த பாடின்றது எப்படி இருக்கும், அது எப்படி இயங்கும்? ரெண்டாவது இது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப இந்த பாடியில நான் இருக்கேன்னா நான் ஆத்மால இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு சுபமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நான் தான்டா இந்த நான் பண்ணேனாக்கும் நான் பண்ணேனாக்குன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆத்மாவே இல்லைன்னு அர்த்தம். சரியா? அவன் பாடியே இல்லை அப்படிங்கிறதுனால நான் கரெக்டான சொல்லிக்க முடியவே முடியாதுன்ற ஃபீலிங்ல இருக்கும். அப்ப அந்த ஃபீலிங் நமக்கு டெவலப் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இது மிகப்பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ நீங்க எப்படி செயல்படணும் அப்படின்னா, நீங்க செயல்படக்கூடாது. But at the same time your body should automatically does whatever it wants to do. அதாவது நீங்க எதுவுமே செய்யாம இருக்கும் போதும் கூட உங்களுடைய உடலானது தானாக அது இயங்கிக் கொண்டிருக்கும். அதை நீ வேணாம சாட்சியா இருந்து வேடிக்கை பாரு. அதையும் அவர் சொல்லியிருக்காருங்க, நானா சொல்லலைங்க. சாட்சியா இருந்து வேணா வேடிக்கை பார்த்துக்கோ. பாருன்னா பாரு, பார்க்காம போ. பட் திஸ் இஸ் தி வே யூ ஷுட். அப்படி நீ இருக்கியா? அப்படி இருந்தா நீ ஆத்மஸ்வரூபத்துல இருக்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ மாடியில உட்காந்து சிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படிங்கிறோம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? அந்த தேகத்தை ஆட்டி வைத்துக் கொண்டுதான் இருக்கும். சங்கல்பங்கள் இன்றியே சொப்பனங்கள் ஏற்படுவது போலே. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். ஐயோ எப்படிதான் இவரெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியலங்க. பாருங்க, நீ கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி நீ கற்பனை பண்ணிட்டா போன. நீ எந்த கற்பனையும் பண்ணாம கண்ணை மூடின. ஆனா உள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய உலகமே வந்தது. கனவை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கனவுல நீ என்னென்ன பண்ணணும், என்ன முன்னாடி எல்லாம் எழுதி வச்சு பிளான் பண்ணீங்க. See, we didn't do any plan. என்னென்ன எதுவுமே பிளான் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ஒரு உலகம் உருவாயினது. அங்கே பல விஷயங்கள் நடந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்ததா இல்லையா? பட் இதெல்லாம் வந்து என்னுடைய இயல்பு பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கும். அதுவும் உண்மை இல்லையா? சோ நான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே, அதாவது நம்ம எஃபோர்ட்டே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா சொப்னத்துக்குள்ள எல்லாமே நடந்ததுங்கிறது எப்படி உண்மையோ, அப்படி ஞானியினுடைய உடம்பு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்டா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பட் என்ன, கனவுல நான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோட இருக்கிறதுனால கனவுக்குள்ள லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோட கனவுலாம் வரும். பட் இவன் வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் விட்டு வெளியே வந்துட்டான், நீ டோட்டல் பாடியை விட்டு வெளியே வந்துட்டான் அப்படிங்கிறதுனால இவனுடைய பாடி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இயங்கும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ சங்கல்பங்கள் இன்றியே சொப்னங்கள் ஏற்படுவது போலே.
பயிரிட்டு வைக்கான், அவன் தான்டா எல்லாத்தையும் ஆட்டிட்டு இருக்கான், நீ எதுவுமே பண்ணலைன்னாலும் நீ ஆடுவ. இதெல்லாம் எவ்வளவு ப்ரூஃப்ஸ் கொடுக்குறாரு பாருங்களேன். நீங்க காடு சும்மா பயங்கரமா வளருதுங்க. எப்படிங்க வளர்ந்துச்சு? விவசாயி எத்தனை எஃபோர்ட் எடுக்கிறாங்க. ஒரு நெல் விளைக்கிறதுன்னா ஒழுகணும், தண்ணீர் பாய்ச்சணும், களை எடுக்கணும், 1-2 வேலையாங்க அவ்வளவும் பண்ணிதானங்க விளைச்சல் எடுத்தோம். ஆனா அண்ணா விட்டு விட்டு கேக்குதுண்ணா. அப்படித்தான்டா ஞானியனுடைய உடம்பு தானாக இயங்கும், இயங்கும். எந்த அளவுக்கு அவ்வளவு சொல்லி நம்ம கஷ்டப்படுறதாக இருக்கின்றோம். சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட், அந்த கர்மம் பலபோகத்தால் முடிவு வராத வரைக்கும் அந்த தேகத்தை ஆட்டி வைத்துக் கொண்டுதான் இருக்கும். அதாவது எந்த கர்மம்? பிராப்த கர்மம் பலபோகத்தால், அது புண்ணிய பலமோ பாப பலமோ அது பலபோகத்தால் முடிவு பெறாத வரைக்கும் இது ஆடும்னு சொன்னாரு. மறுபடியும் எக்ஸாம்பிளுக்கு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் சங்கல்பங்கள் இன்றைய சொப்னங்கள் ஏற்படுவது போலே, பயிரிட்டு வைக்காமலே காடு பயிராவது போலே. நெக்ஸ்ட், கட்டி வைக்காமலே ஆகாசத்தில் கந்தர்வ நகரம் தோன்றுவது போலே. எல்லாமே மாயதானே. கந்தர்வ நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயத்துல தோன்றது அப்படின்னா என்ன, நீ ஏதாவது கஷ்டப்பட்டு கட்டினியா என்ன? சோ வித்வுட் எஃபோர்ட் எல்லாம் இதெல்லாம் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி ஆத்மாவின் பிரயத்தனம் இல்லாமலேயே தேகம் முதலிய 5 காரணங்களினின்று தமக்குத்தாமாகவே கர்மங்கள் ஏற்படுகின்றன. இதெல்லாம் நீங்க கேட்பீங்க அப்படிங்கறத முதல்லயே இதெல்லாம் யார் ஆட்டுறாங்கன்றதுக்கு தனியா ஒரு அண்ணா விட்டு விட்டு கேக்குது. சரியா? அப்போ இந்த 5 காரணங்களால் அது தானாக ஆடி. இப்போ ஓகேவான்னு பாருங்க. இப்போ ஓகேண்ணா. ஓகே ஓகே. ஆத்மாவின் பிரயத்தனம் இல்லாமலேயே தேகம் முதலிய 5 காரணங்களினின்று தமக்கு தாமாகவே கர்மங்கள் ஏற்படுகின்றன. ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ். தமக்கு தாமாகவே கர்மங்கள் ஏற்படுகின்றன. ஆத்மாவின் பிரயத்தனம் இல்லாமலேயே தமக்கு தாமாகவே கர்மங்கள் ஏற்பட வேண்டும். சோ இஃப் யூ ஆர் ரியலி நீங்க ஞானின்னா நீங்க எதுவுமே செய்யக்கூடாதுங்க. ஆனா டக்குனுங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிற அந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். பிராப்த கர்மம் மிகுந்து நிற்கும் வரைக்கும் அதன் காரியமாக தேகாதிகளான 5 நமக்கு தெரியும். என்ன தேகாதிகளான 5? சரீரம், கர்த்தா ஜீவனை சொல்லியிருந்தாரு, கரண் புத்திய சொல்லியிருந்தாரு, பிராணன் எனர்ஜிய சொல்லியிருந்தாரு, தெய்வம். சோ இந்த 5 தான் இந்த கர்மங்கள் ஏற்படுவதற்கு காரணமே தவிர ஆத்மா காரணம் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. சோ இந்த 5 ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் பண்ணி அது பாட்டுக்கு எங்கிட்டு போகுது. ஆனா நீ அதுல சம்பந்தமே இல்லாம நீ சச்சித்தானந்த சுரூபமாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சுட்டி காட்டியிருக்காரு. தேகாதிகளான 5 காரணங்களாகவும் ஹேதுக்களாகவும் இருந்து கொண்டு, இந்த காரணங்களாகவும் ஹேத்துக்களாகவும் ரொம்ப டீட்டெயிலா நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தோம். ஏன்னா இந்த 5 டூல்ஸ், ஆனா இதை வச்சுக்கிட்டு ரூட் அதுதானே ஆத்மாதான் பண்ணுதுன்னு நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறதும் அதுதான், நினைக்கிறதுக்கு யூஸ் ஆகுறதும் அதுதான். இந்த 5 தான் நினைச்சுக்குது, 5 தான் வேலையும் பண்ணிக்குது. இதுல ஹேத்துவும் மூல காரணமும் அதற்குண்டான என்ன சொன்னோம், நிமித்த காரணன் உபாதான காரணன் அப்படின்னு 2ஆ பிரிச்சு காட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன். சோ மெட்டீரியல் காசு உபாதான காரணம், நிமித்த காரன்றது ரூட் காசு. அப்போ மூல காரணம், மூல காரணமும் சரி உபாதான காரணமும் சரி, நிமித்த காரணமும் உபாதான காரணம் ரெண்டுமே இந்த உலக உற்பத்திக்கு அல்லது கர்மம் செய்வதற்கு அதுவே காரணமாக இருக்கின்றதே தவிர ஆத்மா காரணம் அல்ல. இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க.
அநேக விதப்பட்ட கர்மங்களையும் செய்து இருந்து கொண்டு அநேக விதப்பட்ட கர்மங்களை செய்து வைக்கின்றன. சோ இந்த 5 தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கர்மா. பட் ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் ஐ எம் an ஆத்மா என்ற இந்த ஒரு புரிதலுக்குள்ள நீங்க வரணும். இப்போ அந்த கர்மங்களால் அவனுக்கு பந்தம் ஏற்படுவதில்லை அப்படிங்கறத ரொம்ப எலாபரேட்டா சொல்றாரு. ஐ வில் டேக் சம் மோர் டைம். நாளைக்கே படிக்கிறேன். நீங்க விட்டு விட்டு கேட்குதுன்னு வேற சொல்றீங்க.